ஏ ரோஜா தேஜா கீர்த்தி, அட எல்லாருமே இங்க தான் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸோட? சரி சரி சீக்கிரமா உள்ள வாங்க. சாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாலியா பட்டாசு வெடிக்கலாம். வாங்க எல்லாரும் சீக்கிரமா வாங்க பார்க்கலாம். ஏ ரோஜா தேஜா, எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஹாப்பி தீபாவளி பசங்களாம். ஏ இங்க பாத்தீங்களா, கீர்த்தி ஊர்ல இருந்து செல்வம் தான் அனுப்பியிருக்காரு. ஊர்ல இருந்து அப்பா அனுப்பிச்சிருக்காரா? சீக்கிரமா ஓபன் பண்ணுங்க அத்தை. சரி சரி இரு கீர்த்தி, ஓபன் பண்றேன். இங்க பாத்தீங்களா, இந்த கிரீட்டிங் கார்டு சூப்பரா இருக்குல்ல? இங்க பாருங்க, செல்வம் தான் அனுப்பியிருக்காரு. ரோஜா தேஜா கீர்த்தி உங்களுக்கு தான் அனுப்பியிருக்காரு. ஆமா, இது என்னது? இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க? பார்க்கிறதுக்கு விளக்கு மாதிரி தெரியுது. சவுண்ட் எல்லாம் வருதுப்பா, சலங்க மாதிரி. சூப்பரா இருக்குதே. அத்தை போதும், அந்த பெரிய பாக்ஸ் பிரிங்க அத்தை. பிரிக்கிறேன். அட என்ன இவ்ளோ சாக்லேட் இருக்குது? இவ்ளோ சாக்லேட்டை யார் சாப்பிட போறா நம்ம வீட்ல? அக்கா கவலையே படாதீங்க, நாங்க தான் இவ்ளோ பேர் இருக்கோம்ல, ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுறோம். பூஜைக்கு டைம் ஆகுதுமா, ரெடி பண்ணலையா? அட ஆமால அண்ணி, மறந்துட்டா அண்ணி. சரி சரி சீக்கிரமா போய் நான் ரெடி பண்றேன். இன்னைக்கு பூஜை ரூமே கோவில் மாதிரி ஆக்கிட வேண்டியதுதான். இந்த மாலையை யாருக்கு போடுவோம்? நம்ம கிருஷ்ணருக்கே போடுவோம். இந்த மல்லிகை பூ எல்லாத்தையும் எடுத்து நம்ம விநாயகர் சிலைக்கெல்லாம் வச்சிடுவோம். அதுக்கப்புறமா சாம்பிராணி போக போட்டு விளக்கெல்லாம் அழகா ஏத்திட வேண்டியதுதான். ஓகே, எல்லாமே ரெடியா இருக்குது. இப்ப பூஜா பிரசாதம் எல்லாம் செஞ்சிட்டம்மா. அட பூஜா, என்ன வீட்டையே கோவில் மாதிரி மாத்திட்டு இருக்கியே? சரிம்மா, சூப்பர் சூப்பர். ஏ ரோஜா தேஜா கீர்த்தி, என்னங்க பவித்ரா ரோஷினி எல்லாரும் வாங்க. பசங்களா, நீங்க எல்லாரும் கூட வந்துட்டீங்களா? சரி, சாமியை நல்லா வேண்டிக்கோங்க. தீபாவளி அதுவுமா, யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நல்லபடியா ஜாலியா பட்டாசு வெடிக்கணும்ட்டு. சரிடா தங்கம், அழுக கூடாது. அங்க பாருங்க, சாமியை பாருங்க. கடவுளே, தீபாவளி அதுவுமா எங்க கஷ்டம் எல்லாமே இருள் மாதிரி விலகிட்டு சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சு இருக்கணுமே. தாங்க எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. பசங்களா, இன்னும் யாருக்குன்னா இலை வேணுமாப்பா? ஏய் பசங்களா, இந்தாங்க, இன்னும் ஜிலேபி லட்டுலாம் இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் காலி பண்ணிடுங்கடா. ஆண்டி இதுவே போதும் ஆண்டி எனக்கு. எப்பா இந்த மாதிரி ஸ்வீட் நான் சாப்பிட்டதே இல்ல. ஆமா கண்மணி, சரியா சொன்ன. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, உங்களுடைய தீபாவளி விருந்துக்கு. ஏன் ஏஞ்சல் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நல்லா வயிறார சாப்பிடுங்க, அதுவே போதும். எதனா ஸ்வீட் வேணுமா? சீக்கிரம் எல்லாரும் சாப்பிடுங்க, அப்பதான் போய் பட்டாசு வெடிக்க முடியும். சங்கு சக்கரம் இருக்கு, பூத்தொட்டி இருக்கு. தியா, என்ன இது மட்டும் இருக்குது? உள்ள இருக்கிற பட்டாசுலாம் எடுத்துட்டு. ஏண்டா, நான் தான் பட்டாசு வெடிக்க மாட்டேன்னு தெரியும்ல, எதுக்குடா இப்படி அடம் முடிச்சு கூட்டிட்டு வரீங்க? பெரியம்மா, அதெல்லாம் பயமாவே இருக்காது பெரியம்மா, நீங்க வெயிங்க. பாரு பொண்ணு, கடைசில உன் பொண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. டோரா, ராபர்ட் அங்கிள் என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு காமி டோரா. ட்விங்கிள், இந்த வாட்டி தீபாவளிக்கு டாடி ரொம்ப டிஃப்ரெண்டான கிராக்கர்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. பாத்தியா, ஓரியோ கிராக்கர், அப்புறம் ஸ்மோக் ஷிப் கிராக்கர்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. பூஜா, உள்ள என்ன பண்றடி? சீக்கிரமா வெளியே வா. வர ரோஷினி. இங்க பாத்தியா, இந்த விளக்கெல்லாம் ஏத்தனா தான் தீபாவளின்ற ஃபீலே வருமே. இந்த விளக்கெல்லாம் பாரு எவ்வளவு டிசைனா இருக்குதுன்ட்டு. அண்ணி மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கே. இருங்க, நான் முதல்ல இதை எடுத்துட்டு போய் ஏத்திட்டு வந்துடுறேன். இப்பதான் வீடே பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்குதே. சரி வாங்க பட்டாசு வெடிக்கலாம். அண்ணி வாங்க அண்ணி. பூஜா, பரவாயில்லையே, விளக்கெல்லாம் ஏத்திட்டு இருக்கிறேன். சரி பசங்களா, பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப சேஃபா வெடிக்கணும், சரிங்களா? இந்தாங்க பசங்களா, இந்த வெடியில வெடிங்க, சூப்பரா இருக்கும் இதெல்லாம் வெடிக்கும் போது. கண்மணி, இந்தா கண்மணி, முதல்ல இந்த பட்டாசுலாம் வெடி, அதுக்கப்புறம் மிச்ச பட்டாசு எடுத்துன்னு வந்து தரேன். ஓகே குட்டீஸ், இந்த தீபாவளியை நம்ம சரவடியோட ஸ்டார்ட் பண்ணலாம். வச்சுட்டேன். பாத்தீங்களா, செம்மையா இருந்துச்சுல்ல? செம்ம சவுண்ட் வருதுப்பா சரவெடியில இருந்து. இங்க பாருங்க, நெக்ஸ்ட் நான் இந்த பீகாக் வெடி வெடிக்கிறேன். இது சூப்பரா இருக்கும், யாரும் ஓடாதீங்க, பக்கத்துல இருந்தே பார்க்கலாம். இது பாத்தீங்களா, செம்மையா இருக்குல்ல, கலர்ஃபுல்லா இருக்குது. சூப்பரா இருக்கு இந்த வெடி. நெக்ஸ்ட் நான் இந்த ஆட்டோ பம் வெடிக்கிறேன். எல்லாரும் காதை முடிக்கோங்க, ரொம்ப சவுண்ட் வரும். வச்சுட்டேன். இது என்ன வெடிக்கா? ரொம்ப புதுசா இருக்குது, இத வெடிக்கலாமா? ஜோரா, என்ன கிராக்கர் இது? பார்க்கவே ரொம்ப டிஃபரண்டா இருக்குது. இதுல நம்ம எங்க பத்த வைக்கணும் ஜோரா? ஜோரா, ஐ திங்க் அதுக்கு மேல தான் நம்ம பத்த வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ அங்கே வச்சிடு ஜோரா. ஓ மை காட், இது எப்படி வெடிக்க போகுதோ தெரியலையே. வாவ் மம்மி, இங்க பாத்தீங்களா எவ்வளவு ஸ்மோக் வருது பாருங்க மம்மி. ஆரஞ்சு கலர்ல எவ்வளவு சூப்பரா வருது பாத்தீங்களா? டோரா, எனக்கு தெரிஞ்ச
இந்த மூணுத்தையுமே நீ ஒரே நேரத்துல பத்த வச்சிருக்கணும். அப்பதான் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் டோரா. டோரா நெக்ஸ்ட் இந்த ஓரியோ கிராக்கர் பத்த வை டோரா. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு கூடவே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. நான் பத்த வைக்கட்டா? வச்சிட்டேனா? ஓ மை காட் வச்சிட்டேன். வாவ் ட்விங்கிள் அங்க பாத்தியா? எப்படி ஃபவுண்டைன் மாதிரி அதுல இருந்து ஃபயர்ஸ்லாம் வருது பாத்தியா? சூப்பரா இருக்குல்ல பார்க்கிறதுக்கே. அக்கா அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இருக்குதுங்கக்கா. நான் வச்சிட்டு வரட்டுமா இதை? வாவ் சூப்பரா இருக்குல்லக்கா பார்க்கிறதுக்கே. பாருங்கக்கா. அட என்ன பூஜா இது? எவ்வளோ ஹைட்டுக்கு போகுது பாத்தியா அது? டேய் இது என்னதுடா? ஈம்பு கோழி தானே இது? இது பட்டாசா இல்லை வேற எதுனாவா? அம்மா இந்த பட்டாசு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தெரியுமா? இது வெடிச்சோன்னா இது முட்டை போடுமா தெரியுமா? இருங்க நான் பற்ற வைக்கிறேன் பாருங்க. அங்கே பாருங்கம்மா சூப்பராக இருக்குல்ல? டேய் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏதோ முட்டை போடுன்னு சொன்னியே, எங்க போடுது? அப்படிலாம் இல்லைம்மா, அங்கே பாருங்க. பார்த்தீங்களா? பாருங்கம்மா பலூன் எவ்வளோ பெருசாக ஊதி இருக்குன்ட்டு. இதை தான் முட்டை போடுதுன்னு சொல்லியிருக்காங்க போல. ட்விங்கிள் அங்க பாத்தியா? அவங்களும் நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஏதோ புதுசான கிராக்கர்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அத்தை சித்தி இங்க பாத்தீங்களா? இதுதான் மேஜிக் ஷோ. ரோஜி தேஜா இது என்ன பட்டாசு? நான் இதை பார்க்கவே இல்லையே, புதுசா இருக்குது. ஆமா சித்தி, இது நாங்க தான் உங்களுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருந்தோம். இதை நாங்க தான் வெடிக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தோம். பாத்தீங்களா எவ்வளோ பேப்பர்ஸ் வந்து? பாத்தீங்களா பணம் மழையே பொழியுது பாருங்க. எவ்வளோ பணம் இருக்கு பாத்தீங்களா? 500 ரூபாய் நோட்டுலாம் இருக்குது. ஹே நான்சென்ஸ், என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இங்க பாருங்க, எங்க வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ பேப்பர்ஸ் போட்டிருக்கீங்கன்ட்டு முதல்ல வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. கமான் டோரா. இது என்ன கிராக்கர் டோரா? டோரா இது எதுவும் வெடிக்காது தானே? நான் இது வெடிக்கட்டா? ஓ மை காட் வாவ் எவ்வளோ சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? ஹே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த டிராஃபிக் லைட் கிராக்கர் வெடிக்கலாமா? வாவ் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெட், நெக்ஸ்ட் yellow, நெக்ஸ்ட் green வருது பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் நான் இந்த போட்டோ ஃபிளாஷ் வெடிக்க போறேன். வச்சிட்டேன். வாவ் செம்மையா இருக்கு பாருங்க. எல்லாரும் போட்டோக்கு போஸ் கொடுங்க. கையல் பாத்தியா? உண்மையிலே இந்த போட்டோ ஃபிளாஷ் வெடி சூப்பரா இருக்குல்ல? டோரா நெக்ஸ்ட் நான் இந்த ஸ்டோன் வெடிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இது வெடிக்கிறேன். பசங்களா பார்த்து தள்ளி வாங்க. நெக்ஸ்ட் இது வால்கனோன்னு இருக்குப்பா. இது வெடிச்சு பார்க்கலாம் இருங்க. வாங்க பாருங்களே எப்படி வருதுன்னு. நெக்ஸ்ட் நான் இந்த பாம்பு வெடிக்கிறேன். எல்லாரும் தள்ளி போங்க. பசங்களா இந்த பட்டாசு ஏதோ புதுசா இருக்கு பாருங்க. இருங்க வெடிச்சு பார்க்கலாம். வாங்க பாருங்க, இதுவும் பூத்தொட்டி மாதிரி தான் வருது இல்ல? செம ஹைட்டா சூப்பரா இருக்குதே. பூஜா இது உண்மையிலேயே பூத்தொட்டி தானா? ஏன் கேக்குறேன்னா இது ஒவ்வொன்றும் என்னுடைய ஹைட்டுக்கு இருக்குதே. ஒரு வேலை வெடிச்சிடுச்சுன்னா என்ன பண்றது? இரு வச்சுட்டு ஒடியாந்துடுறேன். அண்ணி நான் தான் சொன்னேன்ல, இங்க பாருங்க இது சும்மா பூத்தொட்டி மாதிரி தான் வரும். பார்க்கவே அழகா இருக்குல்ல? அம்மா வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து வெடிக்கலாம். நான் இதை வெடிக்கிறேன். இது எப்படி வெடிக்க போதோ தெரியல. எதுக்கோ தள்ளியே நில்லுங்க. இது சூப்பரா இருக்குப்பா இந்த வெடி. சரி இனிமேல் வான வெடிதான். இப்ப பாருங்க நான் எப்படி வெடிக்கிறேன்ட்டு. வச்சிட்டேனா? வச்சிட்டேன். சீக்கிரம் எல்லாரும் மேல பாருங்க, அங்க பாருங்க. வாவ் செம்மையா இருக்குல்ல? நெக்ஸ்ட் நான் வெடிக்கிறேன். அங்க பாருங்க ரெட் கலர்ல போகுது. இதே மாதிரி நானும் ஒன்னு வெடிக்கிறேன். சூப்பரா இருக்குது. பூஜா இங்க பாத்தியா? இதுதான் மேஜிக் ஸ்வார்டு. இங்க பாரு செம்மையா இருக்குல்ல? இது வந்து எவ்வளவு நெருப்பு வருது பாரு. ஓ மை காட் டோரா ட்விங்கிள் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வாங்க. அவங்க வெடிக்கிற கிராக்கர்ஸ்ல இருந்து ஸ்பார்க்கிள்ஸ்ல நம்மளாண்ட வருது. ஆமா டோரா இது என்ன கிராக்கர்? லாலிபாப்னு போட்டுருக்குது. இது எப்படி இருக்கும் டோரா? பார்க்கிறதுக்கு கம்பி மத்தாப்பு மாதிரி தெரியுது. தெரியலையே மம்மி, நானும் இப்பதானே பார்க்கறேன். இது எப்படி வரும்னு கூட டாடி நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. ஓ காட் மம்மி இது கொஞ்சம் தள்ளியே வைங்க மம்மி. இதுல இருந்து எப்படி வெடியுது பாருங்க மம்மி. இங்க பாருங்க அண்ணி, இங்க
இதுதான் ஸ்பெஷல் கம்பி மத்தாப்பு. ஹார்ட் ஷேப்ல இருக்குல்ல நீ. இருங்க நீ நம்ம வெடிச்சு பார்க்கலாம். சூப்பரா இருக்க போகுதுல்ல. ஆளுக்கு ஒவ்வொன்றும் எடுத்துக்கலாம். பவித்ரா, ஆனா இந்த கம்பி மத்தாப்புலே ஹார்ட் ஷேப்லாம் இருக்கு பாத்தியா? சூப்பரா இருக்குல்ல. அது பத்த வச்ச உடனே எப்படி வருது பாரு. டேய் ராஜு, இது என்ன வெடிடா? மேல போய் வெடிக்குமா? இல்ல சித்தி, இது சாதாரண கம்பி மத்தாப்பு தான். டேய் இது இப்படியே புடிச்சுக்கலாம் தானே? வாவ் அக்கா, இங்க பாருக்கா, இந்த வெடி எப்படி இருக்குதுன்ட்டு. சூப்பரா சுத்தி சுத்திக்கிட்டே வருது பாருங்களேன். எல்லா கம்பி மத்தாப்பும் ஒரேடியே பத்திக்குச்சுக்கா. என்ன சித்தி நீங்க அதுக்கே இப்படின்றீங்க? இங்க பாத்தீங்களா, பேட்டு பால். இந்த பேட்டு நம்ம கையிலே புடிச்சுக்கிட்டு வெடிக்கலாம் தெரியுமா? டேய் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. இதெல்லாம் எப்படி வெடிக்கும்ட்டே உனக்கு தெரியாது. மரியாதையே கீழே வச்சு வெடின்னு சொல்லிட்டேன். சரிங்கம்மா, இங்கே தான் பற்ற வைக்கணும்ட்டு நினைக்கிறேன். சரி நீங்க சொன்னதுனால நான் அப்படியே கையில பிடிக்காம வெடிக்கிறேன். பாத்தீங்களா, இது சூப்பரா இருக்கும்மா. நம்ம கையிலே பிடிச்சாலும் எதுவுமே ஆகாது. ஓகே गाइस, இப்போ நம்ம இந்த எல்லா ஸ்னேக் டேப்லெட்ஸுமே ஒரே நேரத்துல பத்த வச்சு பாப்போம். அங்க பாருங்களே, எல்லா ஸ்னேக்குமே எப்படி வருது பாருங்களே அந்த டேப்லெட்ல இருந்து. சூப்பரா இருக்குல்ல பார்க்கிறதுக்கே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? இது எடுத்துட்டு போய் அப்படியே நம்ம டோரா வீட்டாண்ட முன்னாடி போட்டுட்டு அப்படியே ஓடி வந்துடணும். ராஜு, எதுக்கு இப்ப ஸ்டூபிட் மாதிரி பண்ணிட்டு இருக்க? மரியாதை இதை எடுத்துட்டு போ. ரெயின்போ, நம்ம இந்த பென்சில் ஷவர் கிராக்கர் வெடிக்கலாம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா? நம்ம போன தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு கிராக்கர் வெடிச்சோம் தானே. கீர்த்தி, உனக்கு இந்த வெடியை பத்தி தெரியுமா? இந்த வெடியில இருந்து கீன்னு ஒரு சவுண்ட் வரும் தெரியுமா? இப்ப பாரு. எப்பாடி எவ்வளவு சவுண்ட் வருது. ஓ மை காட் ரெயின்போ, முன்னாடி தான் அந்த கிராக்கர் வந்துட்டு இருக்கு. தள்ளி வா ரெயின்போ. ஹே என்ன இது ஸ்டெஃபி? நான் ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன். இப்ப பாருங்க, நான் ராக்கெட் வைக்க போறேன். நான் வச்சிட்டேன். 3 2 1. பாத்தீங்களா, என்னுடைய ராக்கெட் அப்படியே விண்வெளிக்கே போயிடுச்சு. கமான் டோரா, இது என்ன கிராக்கர்? இவ்ளோ பெரிய பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இது எப்படி வெடிக்கும் டோரா? தெரியல மிராண்டா ஆன்ட்டி, இது பார்க்கிறதுக்கே மஷ்ரூம் மாதிரி இருக்குது. மிராண்டா அக்கா, பாத்தீங்களா இந்த கிராக்கர் உண்மையிலே சூப்பரா இருக்குல்ல. ஒரு பீஸ் ஃபுல்லா கவர் பண்ணிக்குது பாருங்க. அடுத்து நான் வந்து இந்த பம்பரை வெடிக்க போறேன். இது பாருங்க, சூப்பரா இருக்கும். வாவ் அண்ணா, இது சூப்பரா இருக்குடா பார்க்கிறதுக்கே. தங்க சக்கரமும் பூத்தட்டியும் ஒண்ணா வெச்ச மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்குது. ஹே டோரா, இது என்ன கிராக்கர்? ஸ்டார் ஹம்மர்னு இருக்குது. இது எப்படி வெடிக்கும் டோரா? பார்க்கிறதுக்கே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது. கமான் மம்மி, இங்க பாருங்க. இது நம்ம இப்படி தான் வெடிக்கணும். பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா ஃபயர் வருதுன்னு. அந்த கிராக்கர்ஸ் விட நம்மளுடைய கிராக்கர்ஸ் ரொம்ப பெஸ்டா இருக்குது. எஸ் டோரா, நம்ம வச்சிருக்க கிராக்கர்ஸ் மாதிரி இந்த ஸ்ட்ரீட்ல ஒருத்தர் கூட வச்சிருக்க மாட்டாங்க. தேவியக்கா, இந்தாங்கக்கா, போய் இந்த சின்ன சரவெடி வச்சுட்டு வாங்க. குடு பொன்னி, ஏதோ ரொம்ப பயமா தான் இருக்குது. ஆனா நீங்க வெடிக்கிறதெல்லாம் பார்த்தா அவ்வளவு பயமே இல்ல. வாவ், நான் வெடிச்ச வெடியா இப்படி வெடிக்குது. அண்ணா வாங்கண்ணா, சங்க சக்கரம்லாம் அப்படியே இருக்குது. நாலு சங்க சக்கரமே வெடிச்சு காலி பண்ணிடலாம். வெச்சிட்டேன்னா நானு. பாத்து எல்லாரும் தள்ளி வாங்க, துணியில எங்கன்னா நெருப்பு பற்ற போகுது. பூஜா வாடி, நம்ம 2 பேரும் போய் இந்த பெரிய சங்க சக்கரத்தை வச்சுட்டு வரலாம். ரோஷினி, நீ வச்சிட்டியா? நானும் வச்சிட்டேன். ரோஷினி, பாத்தியா உன்னுடைய சங்க சக்கரத்தை விட என் சங்க சக்கரம் சும்மா செம்மையா சுத்திட்டு இருக்குது. அத்தை, எனக்கு இந்த வாட்டி தீபாவளி ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. சும்மா ஜாலியா கொண்டாடிட்டோம்ல. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. சூப்பர். ஆமா கீர்த்தி, சரியா சொன்னேன். இந்த வாட்டி தீபாவளி ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நம்மளுக்கு மட்டும் ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கனா போதுமா? வா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிடலாம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி गाइस. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.